அமித்ஷாவுடனான விஜய் சந்திப்புக்கு பிறகு டிவிகேவோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு. நீ ஆல் ஓவர் நார்த்தில் வந்து ஒரு வேற மாதிரி அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா புதுசாக ஒரு கோஷத்தை கிளப்ப ஆரம்பித்திருக்கிறது. டிவிக்கு பிரதமர் வேட்பாளர் நாங்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா காங்கிரஸுக்கு ஒரு தர்ம சங்கடமும் ஆகும். காங்கிரஸ் தானாக வெளியே போயிட்டோம் அப்படிங்கிறது விஜயுடைய. விஜய் வந்து ஒன்று நினைக்கிறாரு, நான் தான் மெயின் ஃபோர்ஸ், என் முகத்துக்கு தான் ஓட்டு, அதனால இவங்களெல்லாம் மட்டும் தட்டியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு விஜய். தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேரையே மாற்ற போது டிவிக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பித்தவர் பிரபல ஜோதிடர். தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு போஸ்டரில் ஒட்டியிருக்காங்கன்ற தகவல். அதில் போஸ்டரில் பிரதமர் அடுத்த இன்றைய முதல்வர், தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளைய பிரதமர்ன்ற மாதிரி போஸ்டர்கள்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பிரச்சாரம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினரால், அமைச்சர்களால், அடுத்த கட்ட தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்டே வருகிறது. காங்கிரஸும் அதுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறதை பார்க்குறோம். என்ன போய் கொண்டிருக்கு சார்? டிவிகேவுடைய ஒரு நிலைப்பாடு கொஞ்சம் மாற்றமாக தான் தெரியுது. காரணம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான விஜய் சந்திப்புக்கு பிறகு டிவிகேவோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு. நீ ஏற்கனவே அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு நீ ஆல் ஓவர் நார்த்தில் வந்து ஒரு வேறு மாதிரி அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா டிவிகேவோட ஆட்சியுடைய மகத்துவம் பயங்கரமாக இருக்குது, அங்கே பாலியல் குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். நீங்கள் கிட்டத்தட்ட இவரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓபியில் அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்தது. பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள்லாம் உடனே சுட்டு கொண்டுருவாங்க, லஞ்சமே இல்லை. யோகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபி அப்படியே க்ளீன் ஆகிடுச்சு, ரவுடிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு இமேஜ் எப்படி வந்ததோ அதே மாதிரி டிவிக்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. ஸோ விஜயோடைய கவர்மெண்ட் வந்து பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு 50 வருஷம் ஊழல்லாம் சுத்தமாக ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நார்த்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸை வச்சு பெரிய ஒரு ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 1 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக பிஜேபியை கொஞ்சம் யோசனை பண்ணுச்சு, என்னன்னா இவங்களோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குன்ட்டு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவை பார்க்குறாரு விஜய். அவங்களுடைய பேச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பார்த்து பேசியிருக்கிறாங்க. அந்த பேச்சின் வெளிப்பாடாக என்னன்னு தெரியல. இப்போ புதுசாக ஒரு கோஷத்தை கிளப்ப ஆரம்பித்திருக்கிறது டிவிக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஒன்றும் அமித்ஷா வர்றதுக்கு அப்புறம்லாம் கிடையாது, அமித்ஷா முன்னாடியே பேச ஆரம்பித்தாங்க. பட் இப்போது கூடுதலாக அவங்க வந்து ரொம்ப ஒரு அந்த கோஷத்தை வந்து அதிகப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்வை. என்ன காரணமாக இருக்கும்? உண்மையிலே விஜய் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா, விஜய் வளர்ந்தாரா இல்லையோ, காங்கிரஸை டிவிக்கு கலட்டி விடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. என்ன காரணம்னா, காங்கிரஸை நம்ம அவசரப்பட்டு சேர்த்துட்டோம், அவங்களுக்கு ஒரு மந்திரி சபையில் பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டோம், இதெல்லாமே பிஜேபிக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத இப்போ விஜய் உணர்றாரு. எங்கே இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா திமுகவும் பிஜேபியும் நெருங்கி டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த விஷயங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிவிகேக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு விஜய் வந்து அதை ஃபீல் பண்ணுறாரு. இதன் தொடர்ச்சியாக தான் அவர் என்ன நினைக்கிறாரு, இப்போது நாங்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா காங்கிரஸுக்கு ஒரு தர்ம சங்கடமும் ஆகும். இந்த விஷயத்தில் நம்ம எதுவுமே அமைதியாக நம்ம பட வேலையை பார்த்துட்டு இருப்போம், காங்கிரஸ் தானாக வெளியே போயிட்டோம் அப்படிங்கிறது விஜயுடைய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, காங்கிரஸோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையில்லாமல் சிக்கல்கள் வருது. நம்ம பிஜேபியோட கூட்டணி இல்லை, காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு ஒரு தனித்துவமாக இருந்தோம்னா நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை 2029 பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட நம்ம தனித்து போட்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக ஒரு 40 இப்போது ஒரு வேளை டீலிமிட்டேஷன் வந்துருச்சுன்னா 59 வருதுன்னு வருது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக போயிடும்.
ஒரு 20-25 நம்ம ஜெயிச்சா கூட அது பிஜேபியும் காங்கிரஸும் நம்ம தனியாக இருந்தோம்னா நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு விஜய் நினைக்கிறாரு. இதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி தூத்துக்குடி விஷயம். ஆதவ அர்ஜுன் பேசிட்டாரு, செங்கோட்டையன் பேசிட்டாரு, ஜெகதீஸ்வரி பேசிட்டாங்க, என்ன ஆமாம் சரத் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கால வந்து கண்டிப்பாக தேசிய லெவலில் எங்கள் பெரிய லெவலில் ஒரு புரட்சி ஏற்படுத்த போகிறாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஓப்பனாக தூத்துக்குடி இத்தனைக்கும் காங்கிரஸ் சவுத்தில் தான் காங்கிரஸ் கொஞ்சம் பலமாக இருக்கிற ஏரியாவில் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாகி பேரோட ஏனதனெல்லாம் போடல. தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடின்னு போட்டால் பரவாயில்ல, ஒரு நிர்வாகி பேர் மத்திய மாவட்ட தூத்துக்குடின்னு போட்டு நிர்வாகி பேரோட போடுறாங்கன்னா அப்போ நீங்கள் எஸ்டிபி உங்களுக்குறாங்க தானே காங்கிரஸை. பிஜேபியை வந்து அவங்க ஏன்னா ஒரு கூட்டணி கட்சிங்க, அது கூட்டணி கட்சி. இவருடைய பதவி பிரமாணத்துக்கு ராகுல் காந்தி வராரு, அவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு எல்லாத்துக்கும் தெரியும். காங்கிரஸில் வெற்றி பெற்றால் கார்கே வர போகிறாரு கிடையாது, ராகுல் தான் தெரியும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளருங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறது டிவிக்கே யாரை கோவப்படுத்துறது? கண்டிப்பாக இதை பார்த்து பிஜேபி கோவப்பட போகிறதில்ல, இது காங்கிரஸ் தான் கோவப்படுத்துது. காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியாகிடணும், வெளியே போயிடணும் அப்படிங்கிறது தான் டிவிக்கோட நிலைப்பாடாக இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை, இந்த செயல்பாடுகள் காங்கிரஸை ஐசோலேட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா விஜய்க்கு இருக்குது அப்படின்னா, ஒன்று அது வந்து அமித்ஷாவுடைய அல்லது பாஜகவினுடைய ஒரு அசைன்மெண்ட்டை இல்லை அவங்களோட அழுத்தத்துக்கு படிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐசோலேட் பண்ண பார்க்குறாரு. காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் கடைசி 2014 நிலைமை வந்துருச்சுன்னா அப்போ பூஜ்ஜியம் காங்கிரஸுக்கு, அது பிஜேபிக்கு ரொம்ப பெரிய லாபம் தான். ஒன்று அப்படி இல்லை, இது வந்து விஜய் வந்து இந்த 5 எம்எல்ஏக்கள் இந்த ஆட்சி தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாங்க. அது பை எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ கடந்த காலகட்டத்தில் திமுக ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிலைப்படுத்தும் போது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் திமுகவுக்கு கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கு. அப்போது அந்த ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை கால்குலேட் பண்ணி தானே விஜயும் வந்து காங்கிரஸை உள்ளே எடுத்துருக்காருன்னு நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லையா கேம், நீங்கள் 108 வாங்குறப்போ எந்த கூட்டணி இல்லையே, புரியுதுங்களா? இல்லை, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன்கிற அடிப்படையில் தானே யாரும் போகலை. இல்லை, அது ரைட்டுங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக நீ காங்கிரஸாக தானே போனது. காங்கிரஸ் போனாங்க, காரணம் என்னென்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு மாணிக் தாக்கூர். சொல்கிறார், என்ன சொல்கிறார்? கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்க. அதிமுக சேர்ந்து கம்யூனிஸ்டுகளும் அதே தான் வார்த்தையை சொல்கிறாங்க, திரும்பவும் அதே வார்த்தைகள் தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்னை பொறுத்தவரை டிவிக்கே வந்து பெருசாக கூட்டணி கட்சிகளை மரியாதை கொடுக்குற மாதிரிலாம் தெரியலையே. ஒரு அமைச்சர்கள் கூட, கூட்டணி கட்சி அமைச்சர்கள் கூட ஒரு மானிய கோரிக்கை டைம் முன்னாடி ஒரு சிஎம்ஐ பார்த்து ஒரு வாழ்த்து, இதெல்லாம் இயல்பான விஷயம். நீங்கள் திமுகவில் நடக்கும். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிய கோரிக்கையின் போது ஒவ்வொரு அமைச்சர்களும் போய் முதல்வரை பார்த்து ஒரு வாழ்த்து பெறுவார். அது எதுவுமே இல்லையே, எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் உயர்கல்வி முடிஞ்சிருச்சு, கூட்டணி கட்சிகளை சொல்கிறேன், எல்லாமே முடிஞ்சிட்ருக்கு. எந்த விதத்துலையும் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவமும் மரியாதையும் இல்லையே. ஸோ டிவிக்கே தெளிவாக இருக்குது, நம்மளுடைய ஓட்டை வச்சு தான் இனிமேல் காங்கிரஸ் ஜெயிக்கணும் தமிழ்நாட்டில். அது டிவிக்கேயும் அதே மாதிரி தான். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நம்ம ஓட்டை வச்சு விஜயோடைய முகத்தை காட்டி தான் இவங்களாம் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் ஒன்றும் இவங்களை பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு விஷயம் கரெக்டாக சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் ஐசோலேட் பண்ணணுங்கிறத நிலைப்பாடு இருக்கும் பிஜேபிக்கு. ஒரு கூடுதலாக ஏற்கனவே ஒரு 22, 40 அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. கூடுதலாக தொகுதிகள் ஆகும்போது இன்னும் கூடுதலாக காங்கிரஸுக்கு லாபம் வந்துடக்கூடாதுங்கிறத பிஜேபி இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ஐசோலேட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ண முடியும் காங்கிரஸை, நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ண முடியாது. கர்நாடகாவில் அவங்க தான் வந்து பிரைமரி, அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் மட்டும் வேணால் பண்ணலாம் பிஜேபி நினைத்தால். ஆனால் விஜய் வந்து ஒன்று நினைக்கிறாரு, நான் தான் மெயின் ஃபோர்ஸு, என் முகத்துக்கு தான் ஓட்டு, அதனால் இவங்களெல்லாம் மட்டும் தட்டியே வச்சுருக்கணும்னு நினைக்கிறாரு விஜய். அவங்கள வந்து பெருசாக நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள கூட்டணி கட்சிகள்லாம் வச்சு எங்கேயாவது நடக்குதா பாருங்கள். நீங்கள் ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் நடத்திருக்காங்களா? இல்லையே. ஸோ இப்போ கடைசி வரைக்கும் இப்போ ராகுல் காந்தியை ஒரு பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்த மாட்டார், 100% பண்ண மாட்டார். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கிடையவே கிடையாதுங்க. ராகுல் காந்திக்கு அவருக்கும் டச்சே இல்லை,
வந்துட்டு போனார். ம். பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு போனார். இப்போ ஒரு பார்வை பேச்சுவார்த்தை பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் ஓடி ஓடி போய் பனையூர்லையும் இதில் போய் நின்று அவங்க போய் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரே காங்கிரஸ் அதுக்கப்புறம் போய் பார்த்தாரா? விஜய் பார்த்தாரா? இல்லை நிர்வாகிகள் யாராவது போய் பார்த்தாங்கன்னு சொல்லுங்கள். இல்லையே. நீங்கள் அட்லீஸ்ட் ராகுல் காந்தியை ஆதவார்ஜுன்னு புஷியானந்து கூட போய் பார்த்துருக்கலாம். ஒரு கட்டசிக்கு ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அங்கேருந்து வராருன்னு அவரும் பார்த்துருக்கலாம். அதில் பார்க்கவே இல்லையே. அதனால டிவிக்கே ஒரு தெளிவாக இருக்குது. நீங்கள் காங்கிரஸோடு நம்ம சேர நம்மளுக்கு வீக்கு தேவையில்லை. 2029 காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ ஏன் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறாரு விஜய். அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, கேரளாவில் அவர் வந்து பிஜேபியில் இருந்தவர் அவர் டிவிகேல ஜாயின் பண்ணுறாரு, மாநில தலைவர் ஆக போகிறாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழக அந்த ஒரு தொலைக்காட்சிக்கு அவர் ஒரு பேட்டியும் கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவருமே சொல்கிறாரு, அதெல்லாம் உண்மைதான், நான் வந்து நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் மாநில தலைவர் பதவி கேட்குறது கேரளாவில் அப்படின்றது ஆமோதிக்கிறாரு. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்களா தலைமை, அதெல்லாம் எனக்கு இல்லை, நெகோசியேஷன் தான் ஜஸ்ட்டு, அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறேன். இல்லை அது கண்டிப்பாக கேரளாவில் ஒரு கணிசமான ரசிகர் கூட்டம் விஜய்க்கு இருக்கிறது, அதனால மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷூட்டிங் போனாலும் சரி, அவர் ப்ரொமோஷன் ஒர்க்குக்கு போகிறப்பையும் ஒரு கணிசமான ரசிகர்கள் இருக்கிறார்கள், அதனால் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், சினிமாவை பார்ப்பாங்க, அரசியலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அதனால கேரள மாநிலத்திலே சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் தேவன் போய் மாநில தலைவர் ஆனதுக்கப்புறம் டிவிக்கு ஆட்சி அமைச்சிடும், காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மாற்றாக டிவிக்கு வந்துடுமாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் அனுமான விஷயத்தை பேச முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ இன்னொரு தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேரையே மாற்ற போகுது டிவிக்கு. பல செய்திகள்லாம் சொல்கிறாங்க. என்னன்னா தேசிய வெற்றி கழகம். இல்லை அதான் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் நீங்கள் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பித்தவர் அவர் பிரபல ஜோதிடர் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கவர் சொன்னார். அவர் கண்டிப்பாக ரந்தன் பண்டிட் என்ன சொன்னார்னா, அவர் கண்டிப்பாக பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அவர் கிளப்பி விட்டு போனார். இதன் தொடர்ச்சியாக தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பெயர் மாற்றம் உண்டா, கேரளாவில் டிவிக்கு வந்து கிளையை ஆரம்பிக்க போகிறார்களாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள். ரிட்டன் பண்ணிட்டு கிரீன் சிக்னல் காமிச்சு இப்போ கேரளாவில் உடனே பிரான்ச் ஆரம்பிச்சிடுவாரா? இல்லை 100% அவர் ஏங்க, நீங்கள் அவர் சொல்லி தான் வெள்ளிக்கிழமையானா பட்டு வேட்டி பட்டு சட்டை என்ன, அவர் கரெக்டாக வியாழக்கிழமை விரதம் இருக்கிறாரு அப்படின்லாம் தகவல் சொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் பார்த்து கண்டிப்பாக அவர் சொன்னது நடக்குது அப்படின்னு நினைக்கலாம். விஜய்க்கு ஒரு சென்டிமெண்ட்டாக அவர்கிட்ட செட் ஆகிருப்பார். ஏன் நம்ம பிரதமர் ஆகக்கூடாதா, தேசிய லெவலில் ஒரு பெரிய தலைவர் ஆவார்னு அவர் சொல்கிறார். ஓப்பன் மீட்டிங்கில் பேசுகிறார், ரகசியமான இல்லை, ஓப்பனாகவே பேசுனார்னு வச்சுங்களேன். அதனால் இதை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் எப்படி கழட்டி விட்டுருந்தோம், நம்ம தேசிய லெவலில் நம்ம ஏதாவது எடுத்தோன்னே 2029 ஒரு சவுத்தில் நம்ம ஒரு 2-3 மாநிலத்தில் நம்ம இறங்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் விஜய். அப்படி 2-3 மாநிலத்தில் போனோம்னா காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆளாக நம்ம உருவாக்கிக்கலாம் ஈஸியாக. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு. ஒருவேளை கேரளாவில் போனால் இடதுசாரிகளையும் ஒரு பயிற்சிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் காங்கிரஸ் மட்டும் இல்லை, கேரளாவில் இடதுசாரிகளுக்கும் எதிரான ஒரு எதிரான ஒரு ஃபோர்ஸாக அவர் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு எந்த அளவுக்கு எடுப்படும், பாண்டிச்சேரியிலே இங்கே வந்து நமக்கு எடுப்படலை, ஆனால் எப்படி அங்கே போய் எடுப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்கு. இப்போ என்னன்னா சார், காங்கிரஸ் என்ன தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியுமே ரொம்ப பயந்தாங்க காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது, ஏன்னா இவருக்கு கொஞ்சம் ஃபேன் பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் வேல்யூ இருக்குது, அதனால் ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அவர் வந்து 2029 ராகுலை முன்னிலைப்படுத்திடுவார். கேரளாவில் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, இந்த மாதிரி அண்டை மாநிலங்களில் அவருக்கு கொஞ்சம் கணிசமான அளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இவரே தன்னை வந்து நாமளே கட்சியை வளர்ப்போம் இந்த மாநிலங்களில், காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னா அண்டை மாநிலங்களில் விஜய் ஒரு கூடுதலான ஒரு வேல்யூ அடிஷனாக இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ காங்கிரஸுக்கே உழை வைக்கிற மாதிரி நான் அங்கே வளர்றேன், நீங்கள் என்ன உங்களுக்காக நான் வந்து இதை வேலை செய்யணும், உங்களுக்கு இப்போ ராகுல் காந்தியவே நாங்கள் வந்து போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்பொழுது இப்போ காங்கிரஸ் என்ன நிலைமையில் இப்போ இருந்து கொண்டு இருக்கு? அவங்க விதைத்தது, காங்கிரஸ் விதைத்ததை அறுவடை பண்ண போகிறாங்க விஜய் விஷயத்தில். நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி அப்போயே டிகே வேணுகோபால் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஆரம்பத்திலே வந்து அவர் விஜயோட தான் கூட்டணி வைக்கணும். காரணம் என்னென்னா
பாண்டிச்சேரி, ம். கேரளா, ம். கர்நாடகம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் விஜயை நம்ம. ஸோ அப்படின்னு அவர் அடம் பிடிச்சார். அப்போ கேரளா எலெக்ஷன் அந்த முன்னாடியே அவர் பேசினார். காரணம் என்ன, அவர் தான் முதல்வர் ஆக போகிறாருங்கிற ஒரு கடவுளை அவர் இருந்தார் வேணுகோபால். இப்போ ஆட்சியை கூட பிடிச்சிட்டாங்க. ஆட்சியை ஆனா பிடிச்சிட்டாங்க. விஜய் பட் போய் அவர் பிரச்சாரம் பண்ணாரா இல்லை கேரளாவில்? இல்லை பட் அவர் ஆசைப்பட்டார். ம். அவர் என்ன நினச்சாங்கன்னா, இது மூலியமாக திமுகவால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ம். தமிழ்நாடோட முடிஞ்சிச்சு. விஜயை வச்சுட்டோம்னா நம்ம சவுத்து ஃபுல்லாக அவரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை காங்கிரஸ் இருந்தது. அதனால தான் தொடர்ந்து விஜய் கூட்டணியை கொண்டாடணுங்கிறத ஆசைப்பட்டாங்க. அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏற்படுத்திய ஆசை தான் இப்போ விஜயை வந்து உசுப்பேற்றிருக்கலாம். இப்போ ஏன் ரைட்டு, காங்கிரஸ் ஆசைப்படுறப்ப ஏன் நம்மளே ஆசைப்படலாமே, பயன்படுத்திக்கலாமே நம்ம நினைக்கலாம். இதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா காங்கிரஸை விட அமைதியாக போயிடலாம், பிஜேபி விடாது. நீங்கள் சவுத்து லெவலில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு தலைவராக உருவாகிறார் என்றால் பிஜேபி அவ்வளோ ஈஸியாலாம் விடாது. இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் ரசிக்குது பிஜேபி, திமுகவை ரசிக்கிறத, டிவிக்கு ரசிக்கிறத பார்த்து ரசிக்குது. காரணம் என்னென்னா, நம்மளை வந்து டிஎம்கே என்னென்ன பண்ணாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க, நிறைய பண்ணிச்சு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அப்படியே ஓரமாக இருந்து பார்த்து என்ன நினைத்தால் ஒரே நாளில் நடக்கும். குதிரை மரத்துக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களை நீங்கள் வந்து டிடிவி தினகரனாக இருக்கட்டும், நீங்கள் இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ கொடுக்குறாங்க. பட் பிஜேபி கண்டுக்கவே இல்லையே. நேற்று கூட போய் கவர்னர் பார்த்துருக்காரு, 100 நாள் ஆயிடுச்சு, இன்னும் கூட நீங்கள் ஒன்றும் நடவடிக்கை செங்கோட்டையனோட ஸ்பீச்சையும் மேற்கோள் காட்டி பேசி சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது பிஜேபி கொஞ்சம் விஜய்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ரெண்டாவது அதுக்கு தகுந்தாப்புல ஒரு காங்கிரஸை ஒரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஜய். இதுவும் பிஜேபிக்கு ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அமித்ஷாவை சந்தித்த பிறகு சில சூழ்நிலை மாற்றங்கள் இருக்கிறது, அதில் மாற்றம் இல்லை. காங்கிரஸ் தானாக போயிடட்டும்னு நினைக்கிறாரு. பட் காங்கிரஸ் வந்து மலுங்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அடி வாங்கிட்டு கூட அடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் அடி இல்லை, சாதாரணமாக தானே அப்படிங்கிற மாதிரி தான் மாணிக் தாக்கூர் சொல்கிறார். இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் இது போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்க, என்ன பண்ண போகுது காங்கிரஸ், என்ன பதில் சொல்ல போகுது? இது எல்லாமே பதில் சொல்லணும். யார், நீங்கள் இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இது. என்ன இதில் வந்து நீங்கள் திரும்பவும் சொல்லி ஆகணும். ஆமாம், நீங்கள் அதே மாதிரி எல்லாமே சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாமே ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவசரப்பட்டு திமுகவை விமர்சனம் செய்துவிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதான் அந்த கூட்டணிக்கு பேர் வச்ச போது பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பேர் வச்சாரு. அது பேர் வச்சதுக்கு இவங்கலாம் வந்து கண்டிச்சாங்க, இதெல்லாம் அதிக யாரை கேட்ட வச்ச நீ அப்படின்னு சொல்லி விசிகா கண்டிச்சிச்சு, சிபிஎம் கண்டிச்சிச்சு, சண்முகம்லாம் கடுமையா பேசினாரு. ஆனா இங்க ஒருத்தர் தன்னை பிரதமர்னு பேச விட்டுட்டு இருக்கிறாரு. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. மாணிக் தாக்கூர் என்னென்ன குதிச்சாரு, திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தப்போ அவ்வளோ பேச்சு பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், இனிமேல் என்ன பண்ண முடியும்? 2 அமைச்சர்களும் ரிசைன் பண்ணிட்டு வர முடியுமா? இனிமேல் அவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்க, ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணிடுவாங்க. நீங்க நினைப்பாரு ஏன்னா இருக்கிறது 4 பேர் 5 பேருங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க அதனால இது வந்து ஒரு பெரிய சிக்கலை, இடியாப்ப சிக்கலில் மாட்டியிருக்கிறது காங்கிரஸ். என்ன செய்ய போகிறாங்க போகிறப்போ தான் பார்க்கணும். ஆக 2024 மு.க. ஸ்டாலின் தன்னை தான் வந்து முன்னிலைப்படுத்தினாரு. 2019 தான் ராகுல சொன்னார், 24 தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாலின் முழக்கம் வச்சார். அதன் விளைவாக 19 விட கம்பேர் பண்ணும்போது குறைவான வாக்கு சதவீதம் கிடச்சிச்சு. ஆனால் ஓவரால் 40 சீட்ஸும் வெற்றி பெற்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்போலாம் வராத சந்தேகம், மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரதமராக சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மு.க. ஸ்டாலினுடைய தன்மை இப்போ மட்டும் ஏன் நமக்கு இந்த சந்தேகம் வருது? 2024 வராத சந்தேகம் இப்போ ஏன் வருது? இல்லை, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கல. திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்போ பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் சிறுபான்மை வாக்குகள் கணிசமாக வைத்திருக்கிற ஒரு கட்சி. அதனால தான் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது திமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு கணிசமான வாக்குகள் வந்து காங்கிரஸில் வச்சுருக்கிறாங்க. அது கண்டிப்பாக திமுக பலமாக இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை. பட் டிவிகே அப்படி இல்லை. டிவிகே வந்து இந்த முறை கூட்டணியே இல்லாமல் குறிப்பாக எல்லா இடங்கள்லையும் கணிசமான சிறுபான்மை வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் உடைய கால்குலேஷன்.
ஸோ டிவிகேக்கும் காங்கிரஸால தான் சிறுபான்மை வாக்குகள் நம்மளுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ டிவிகேக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக சிறுபான்மை வாக்குகள் நம்மளை தேடி வந்துட்டாங்க. அதே மாதிரி தலித் வாக்குகள் நம்மளுக்குன்னு வந்துருச்சு. ஸோ இவங்கெல்லாம் தேவையில்லைன்னு நிலையில் டிவிகே இருக்குது. அந்த சந்தேகம் தான் நம்மளுக்கு. அதனால தான் டிவிகே இன்னைக்கு காங்கிரஸை பெருசாக மதிக்கலை. திமுக அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. காங்கிரஸ் வேணும்னு சொல்லல பேச்சுவார்த்தை நடத்தி அதில் அந்த ஒரு பெரிய ஒரு வார்த்தை அது செஞ்சிருந்தார்ல ஸ்டாலின் செய்த செய்கை கூட பெரிய சர்ச்சையாகுது, பரபரப்பானுச்சுன்னு வச்சுங்களேன். அதுதான் மேட்ரு. டிவிகே வந்து ஒரு அதீத ஒரு நம்பிக்கையில் இருக்குது. நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலையில் நம்ம வந்துட்டோம், அது எல்லா கட்சிகளும் வீக்காக இருக்குன்னு நினைக்குது. அதனால தான் இந்த போஸ்டர், இது கண்டிப்பாக இது தெரியாமலாம் இருக்காது. இந்த போஸ்டர் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கட்சி நடத்தக்கூடிய டிவிக்கு இந்த போஸ்டரை கண்டிப்பாக புஷி ஆனந்துக்கு அனுப்பியிருப்பாங்க. புஷி ஆனந்த் அனுமதி இல்லாமல் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்காது. அதனோட மாற்று கருத்தே கிடையாது. இல்லைன்னா இவ்வளோ கிட்டத்தட்ட போஸ்டர் ஒட்டி 8 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இன்ன வரைக்கும் யாரும் கண்டிக்கலையே டிவிக்கில். இல்லை தவறான போஸ்டர் ஒட்டிருக்கீங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் மந்திரிகள் பேசிட்டாங்களே, விஜய் இதை பற்றி கண்டுக்கல, புஷி ஆனந்த் பேசலையே. ஸோ இதெல்லாமே அவங்க கிட்டத்தட்ட ஒரு முடிவு செய்து விட்டார் மாதிரி தான் தெரியுது. இந்த விஷயத்தில் முடிவு செய்ய வேண்டியது காங்கிரஸ் தான். என்ன முடிவு செய்ய போகிறது பார்ப்போம். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. மிக நன்றி. நன்றி. வைக்கும்.